டீச்சர்ஸ் எல்லாம் போய் கண்ட்ரோல் பண்றாங்க. அதுல ஒரு ஃபீமேல் டீச்சர் போய் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க பயங்கரமா திட்டுறான். நீ படி பாழா போ, கஞ்சா குடி, சாராயங்குடி, பாழா போற. நீ வாத்தியாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. 1ஆம் தேதி ஏட்ட சம்பளம் வந்துடும். நீ வந்து பள்ளிக்கூடத்தை வந்து தெய்வமா நினைச்சு வழிபட்டு ஒழுங்கா இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு ரூட்டு கிடைக்கும், ஒரு வாழ்க்கை கிடைக்கும், அது ஒரு எதிர்காலம் கிடைக்கும். இல்ல நான் பள்ளிக்கூடத்திலே மிஸ்பிஹேவியர் தான் பண்ணுவேன்னா உன் வாழ்க்கை வீணா போயிடும். பாத்தீங்கன்னா இல்ல ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல்லே தண்ணி அடிக்குது. எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. டீச்சர்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. மெட்ராஸ் டவுன் பஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் குற்றவியல் வழக்கறிஞர் டாக்டர் RS தமிழ்வேந்தன் அவர்கள். ஐயா வணக்கம். ஐயா ரீசெண்டா சோசியல் மீடியால பாக்கும்போது ஒரு மாணவன், இத்தனைக்கும் ஒரு 10ஆம் வகுப்பு கூட படிப்பானா என்னன்னு தெரியல, அப்படிதான் இருக்கான் பாக்குறதுக்கு. பட் அவன் ஆசிரியர்களை மிரட்டுற அந்த தோனி இருக்குல்ல, ஒரு நல்ல வளர்ந்த ரவுடிகள் அப்படின்னு சொல்லலாம். அவங்க எல்லாம் எப்படி பேசுவாங்க, மதிக்காம பேசுறதெல்லாம் இருக்கும், நம்ம பார்த்திருப்போம் ரோட்ல போகும்போதெல்லாம். அந்த ஒரு பாணியில இருக்கு. படிக்கிற வயசுல இவங்க இப்படி இருக்காங்க. இது எதை வந்து ரிமெம்பர் பண்ணதுன்னா, இந்த தவம் சொல்லிட்டு ஒருத்தர் சுத்திட்டு இருந்தாருல, அந்த மாதிரி இப்போ மறுபடியும் நிறைய தவம் உருவாங்குறாங்களோ அப்படின்னு இருக்கு சார். இதை நீங்க பாத்தீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? தவ படிச்ச ஸ்கூலுக்கெல்லாம் போயிட்டு வந்தேன். இப்ப மேகமலை போனப்ப தேனி மாவட்டத்தில் தான் பள்ளிக்கூடம் இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துக்கு எனக்கு ஒரு பெரிய நெருக்கம் உண்டு. எங்கள் அப்பா அங்கே வாத்தியாராக இருந்தார் ஒரு காலத்தில். நான் 10ஆவது படிக்கல, என்னோடய 15 வயசில் எங்கள் அப்பா அங்கே வாத்தியாராக இருந்தார். ஸோ வந்துட்டு போனால் வந்தால் அந்த இடத்துக்கெல்லாம் போயிட்டு வருவேன். ஒரு கிளாசிக்கல் மூமெண்ட்டாக. ஏறினா ரயிலு, இறங்கினா ஜெயிலு, போட்டா பெயிலு. தவ மயிரோட பிடுங்க முடியாது அப்படின்னு பார்ப்பல. அந்த வாத்தியார்களுக்கு முன்னாடி அந்த நிகழ்ச்சி நடந்துச்சு. அது வீடியோவாக வெளியே வந்துச்சு. பிற்பாடு அந்த தவ வந்து ஒரு கிட்னாப்பிங்ல இருந்தாப்புல அக்யூஸ்டா. அப்ப சின்ன பையன் ஒன்னும் அவர் மேல வழக்கெல்லாம் போடல. அதுக்கு அடுத்தது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு வந்து அவங்க தாத்தா அழைச்சிட்டு போவார். ஒரு இவன் மேல ஏதோ ஒரு புகார் சொல்லி அவங்க தாத்தா கையை பிடிச்சி அழைச்சிட்டு போவார். தாத்தாவெல்லாம் படிச்சே இருக்க மாட்டாரு, பள்ளிக்கூடத்து வாசனையே அடிச்சிருக்காது. ஆனா தன் பேரை படிக்கணுங்கிறது அழைச்சிட்டு போய் ஏதோ ரிக்வஸ்ட் பண்ணி விட்டு வந்துடலான்னு அந்த பையன் அப்படியே பயங்கர வேகமா ஆவேசம் ஆகுறான். தாத்தா 2 அறை வச்சிருக்காரு. அப்ப இவன் கண்ட்ரோலே ஆகலை. இது என்னன்னு பார்த்தா சரி, இதுக்கு இடையில ஒரு சம்பவம் ஒன்று வந்துச்சு. அந்த பள்ளிக்கூடத்தில் உள்ள போர்டு இதெல்லாம் உடப்பான் தெரியுமா, தட்டேர்னு உடப்பான். ஒரு பிடி வாத்தியாருக்கு மட்டும் முதல் ஒன்று வைப்பான். அந்த பிடி ஓடிடுவார். அதுக்கு இடையில ஒரு சம்பவம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு அடுத்தது இப்போ இந்த சம்பவம் வந்து ஒரு பையனை அடிக்க போயிடான். அந்த பையன் வந்து சின்ன பையன், அவனோட ஜூனியர். அவனை அடிக்க போயிடான். அவனை அடிக்க போகல. இந்த டீச்சர்ஸ் எல்லாம் போய் கண்ட்ரோல் பண்றாங்க. அதுல ஒரு ஃபீமேல் டீச்சர் போய் கண்ட்ரோல் பண்றாங்க. அவங்க பயங்கரமா திட்டுறான். வார்த்தைகள்லாம் கடுமையான வார்த்தைகளா இருக்கு. இதுல 2 more பெர்ஸ்பெக்டிவ், அதாவது ஆசிரியர்கள் இப்போ அடிக்கக்கூடாது அப்படிங்கிற சட்டம். இது வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அட்வான்டேஜ் ஆயிடுச்சா சார்? ஆசிரியர்களுக்கு அட்வான்டேஜ் ஆயிட்டு. சும்மா போனோமா வந்தோமா இருந்தோமான்றது இல்ல. எதுக்கு ஒண்ணு போட்டுட்டு படிக்க பண்ணிட்டு ஸ்ட்ரெஸ் பண்ணிட்டு அதை நமக்கு எதுக்கு தேவையில்லாத வேலை, படிச்சா படி கட்டி போ அப்படி சொல்ற துறை இல்ல அது. ஆனா அப்படி ஆயிடுச்சு சார். அப்படி ஆயிடுச்சு. நான் அதான் மாணவர், இப்ப நான் எந்த பக்கம் பேசுறதுன்னா, மாணவர்களை வேணா அடிச்சு விட்டு பேசிவிடலாம். நீ படி பாழா போ, கஞ்சா குடி, சாராயங்குடி, பாழா போற. நீ வாத்தியாருக்கு எந்த வருத்தமும் இல்லை. 1ஆம் தேதி ஏட்ட சம்பளம் வந்துட போகுது. சிம்பிளா அவ்வளவுதானே. ரிஸ்கே கம்மி. போனோமா, மாஸ்டர் ரூம்ல உட்காந்துருந்தோமா, கிளாஸ் ரூம்ல போய் உட்காந்தோமா, தம்பியோட ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சது நீங்களே படிச்சேங்கப்பா, சரி 3/4 மணி நேரம் ஆயிட்டு பெல் அடிங்க, போ வா. யார் வாழ்க்கை விட போகுது? மாதா பிதா குரு தெய்வம். ஆசிரியர்கள் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றேன். நீ வந்து பள்ளிக்கூடத்தை வந்து தெய்வமா நினைச்சு வழிபட்டு ஒழுங்கா இருந்தீங்கன்னா உனக்கு ஒரு ரூட்டு கிடைக்கும், ஒரு வாழ்க்கை கிடைக்கும், அது ஒரு எதிர்காலம் கிடைக்கும். இல்ல நான் பள்ளிக்கூடத்திலே மிஸ்பிஹேவியர் தான் பண்ணுவேன்னா உன் வாழ்க்கை வீணா போயிடும். சரி, இப்ப நீங்க சொன்ன மாதிரியே இந்த ஜூனியர் சீனியர்னு சண்டை இருக்குல்ல சார், காலங்காலமா அதை பத்தி நம்ம நியூஸ் பாக்குறோம். இப்ப கூட பச்சையப்பா கல்லூரியில ரீசெண்டா அந்த சீனியர் ஜூனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தகராறு அப்படின்னு. ஏன் சரி அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ஒரு விஷயம் மாறவே இல்லை? அது உளவியல் சைக்காலஜி பிரச்சனை தான். அது சைக்காட்டிஸ்ட் பேஷண்ட் பிரச்சனை தான். தீப்பட்டி இருக்கலாமா, இவ்வளவு பெருசு இருக்குமா குச்சி ரெட்டக்கிளியில, அதை 2ஆ உடைச்சு இந்த செவத்தை விடிய அளக்க சொன்னாமா ஒருத்தன் காலேஜ்ல. செவத்தை அளக்க சொன்னான், கீழே இருந்து மேல வரைக்கும் நாற்காலியை போட்டு லேடரை போட்டு மேல அளந்துட்டு வந்து மறுபடியும் சொல்ற ஒரு கணக்கு. அதோட ஒரு இன்ச்சு கூட சொல்லி மறுபடியும் அலடாருன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கே ராகிங்லாம் நடக்கும். ஏங்க நானும் படாத படப்பட்டிருக்கேன், நீ வேற அம்மாடி. அந்த மாதிரியான தொல்லைகள்லாம் இருந்திருக்கு. பள்ளிக்கூடத்து மேட்டுக்கு வாங்க. ஜூனியர் சீனியர் பிரச்சனை எல்லா ஃபீல்ட்லையும் இருக்கு. பட் எங்களோட ஃபீல்டில் வந்து வக்கீலாக ஒருத்தவங்க என்ரோல் பண்ணிட்டாலே சார்னு தான் சொல்லுவாங்க. சீனியர் வந்து வாடா படம்லாம் சொல்ல மாட்டாங்க, சார்னு தான் சொல்லுவாங்க. அழைக்கிறதே சார் தான். அது ஒரு டிக்னிட்டி. ஏன்னா ஒரே படிப்பு படிச்சிருக்காங்கல்ல, அந்த ஏஜ் தான் நான் சீனியர். பட் அவங்க எஜுகேஷன் வைஸ் நான் ஒன்று தானே. அந்த ப்ராப்ளம் சொல்கிறேன். சர்ஜரிக்கு டாக்டர்ஸ்ல இந்த பிரச்சனை உண்டு. நீ எத்தனை வருஷமா சர்ஜரியா இருக்க?
நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சீனியர் டாக்டர்ஸ் அப்படி எல்லா இடத்துலயும் இருக்கு. லிசன், இப்ப ஸ்கூல் பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்ற ஒரு பையன் அரகண்டா இருக்கான், அவனை சீர்படுத்த முடியலடா அப்புறம் என்ன வாத்தியாரு? முதல்ல ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லிட்டா நீ பாழா போறது பத்தி. இன்னொன்னு ஒரு பையன் அரகண்டா ஃபீல் பண்றான், ஒரு மாதிரி ரகடா இருக்கான்னா அவனை வந்து சரிப்படுத்துறதுக்கு தான் நம்ம பள்ளியோடம். சரி, ஆனா இது வந்து எப்படின்னா வந்து அவங்க சரி பண்ண போனாங்கன்னா அவங்களுக்கே மரியாதை இல்லாம அவங்கள பேசுறது, அவங்கள அடிக்க கை ஓங்குறது, அசிங்கமான வார்த்தைகள் யூஸ் பண்றதுன்னு ஸ்டூடெண்ட்ஸ் பண்ணும்போது அவங்க அங்க யோசிக்க தானே செய்வாங்க. நான் இவ்வளவு அசிங்கப்பட்டு உன்னை நல்வழிப்படுத்தணும்னு எனக்கு என்ன அவசியம்ன்ற மாதிரி யாருக்கா இருந்தாலும் அந்த ஒரு யோசனை. பெற்றோர் ஆசிரியர் கழகம் இருக்கு, கல்வி மேலாண்மை குழு எல்லாம் இப்போ வச்சாங்க போன பீரியட்ல இருந்து. கூப்பிட்டு பேசுங்க, அதுக்கு தானே இருக்கு. பெற்றோர் ஆசிரியர் கழகம் எதுக்குமா இருக்கு? பெற்றோருக்கும் ஆசிரியருக்கு கழகம் இணைப்பு ஒரு ஜாயின் வேணும்ல. கூப்பிடுங்க, உங்க பையன் அந்த மாதிரிலாம் பண்றான் சார், பள்ளியோடம் நடத்துறதா என்ன இங்க வச்சு. நான் இன்னொன்னு சொல்லுவேன், இது கொஞ்சம் முரண்பாடான கருத்தாக தான் இருக்கும், இருந்தாலும் உங்களுடைய புரிதலுக்காக சொல்றேன். எல்லா காலங்கள்லயும் வாத்தியார் எடுத்ததெல்லாம் இருக்கு, எல்லார் காலத்துலயும் இருக்கு, என் காலத்துலயும் இருக்கு. என் காலத்துலயும் வாத்தியார் அடிக்கல கம்ப பிடிச்ச பையன்லாம் இருக்கான். கம்ப பிடிச்சிட்டா அவன் பெரிய ஹீரோ மாதிரி தெரியுமான்னு வச்சுங்களேன். நான்லாம் பிடிச்சது இல்லை, உததான் வாங்குவேன். இடையே சேர்க்காதீங்க அந்த லிஸ்ட்ல. இதை 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 வேண்டுமென்றே பரப்புறாங்கிறவங்க சந்தேகம் எனக்கு இருக்கு. நான் ஆல்மோஸ்ட் உங்கள்கிட்ட ஏற்கனவே பேசின வீடியோஸ், என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. இந்த அட்மிஷன் போட போறாங்கல்ல, இப்போ இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகுது இல்லைம்மா, இந்த மாதிரி காலங்களில் மட்டும்தான் இந்த மாதிரி வீடியோக்கள் அதிகமாக வெளியில வரும். இது தனியார் பள்ளிகளுக்கு சாதகமா இருக்கும் அந்த வீடியோக்கள்ங்கிறது என்னுடைய கருத்து. உங்களோட சிந்தனை எப்படி இருக்கு? அரசு பள்ளியில இருக்க மாணவர்கள் இப்படி இருக்காங்க, அதனால உங்க குழந்தைகளையோ இல்ல பசங்களையோ வந்து பிரைவேட் ஸ்கூல்ல சேருங்கன்ற மாதிரி அப்படி நேரடியா இல்லாம இது ஒரு இம்பாக்ட் இருக்கோன்னு எனக்கு ஒரு டவுட். வாய்ப்பு இருக்கு சார், அதிகமா இருக்கு சார். ஏங்க, நாங்க படிச்சப்பயும் ஆண்டு விழா அன்னைக்கு ஃபேனை பிடிச்சி உடைக்கிறது இருந்துச்சு, டெஸ்கை தூக்கி போட்டு உடைக்கிறது இருந்துச்சு, மேலே தூக்கி போட்டு டெஸ்கை தள்ளி விட்டு ஓடி போடுறது. ஆண்டு விழா அன்னைக்கு டோட்டல் என்டையர் ஸ்கூல் கொலாப்ஸ் தான். அது அப்பதுல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு மாமரத்துல ஒரு மாம்பிஞ்சு இருக்காது. அது எல்லாம் அந்த பள்ளியோடத்து மேல வெறுப்பு தான், கல்வி நிலையங்கள் மேல வெறுப்பு. அப்ப அன்னைக்கு வீடியோ இல்லை, அடுத்த நாள் வந்து பாயிண்ட் பண்ணுவாங்க, உரிச்சு எடுத்துருவாங்கன்னு வச்சுங்க. நாங்கள் ஸ்கூல் படிக்கக்குள்ள ஒரு இந்த புதுசாக லெட்டின் கட்டினாங்க. ஒரு பையன் வந்து அதை மாக்கள் வச்சு தள்ளி விட்டுறா. ஸ்பெஷல் கிளாஸ் மொத்தமே 100 பேர் தான் அன்னைக்கு பள்ளிக்கூடத்தில் இருந்தோம். ஸ்பெஷல் கிளாஸ் 4 யூனிட், 4 10th யூனிட் வச்சு 4-20 பேர்ப்பா ஒரு கிளாஸுக்கு 50 பேர் வச்சு நடத்தக்குள்ள அப்படியே வாத்தியார் வாட்ச் பண்ணி ஒரு செருப்போட மார்க்கிங்க கையில் பார்த்துட்டாங்க. அதை பார்த்துக்கிட்டு அந்த வரிசையாக 200 செருப்பையும் பிரட்டி போடுறாங்க. எந்த செருப்புல எந்த மார்க்கிங் இருந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்க. அவனை கண்டுபிடிச்சி பிரச்சனை பெருசு பண்ண உள்ள அந்த பையன் ஒரு கம்யூனிட்டியை பேஸ் பண்ணி பிரச்சனை பண்ணுறான். பள்ளிக்கூடத்தில் ஒரு ஜாதியை சொல்லி பிரச்சனை பெருசாக பண்ணுறான். பெரிய லெவலில் கொண்டு போகிறான் அவனும். பள்ளிக்கூடமும் பெரிய லெவலில் போனாங்க. அரசு பள்ளி தான். இவங்களும் ஈக்குவல் டஃப். உன்னை நல்லா படிக்க வைக்கணும்னு சனி ஞாயிறுல வேலையெடுத்து போய் உட்காந்து பாடம் நடத்திக்கிட்டு இருந்தா பள்ளிக்கூடத்துடைய பல பேர் பயணத்து லெட்டின் சவருமா அதை உதச்சுட்டோம்மா, தள்ளி விட்டோம்மா அப்படின்னா அப்புறம் உன் வாழ்க்கை கெடுக்கிறதுனா 5 நிமிஷம் தான். எக்ஸாம் நடந்துகிட்டு இருக்கு, 5 நிமிஷம் தான் வாழ்க்கை கெடுக்க. ஆனா வேண்டாம், பரீட்சைக்கு மட்டும் வா, கிளம்பு, நீ மற்ற பசங்க படிக்கட்டும் அப்படின்னு அனுப்பிவிட்டாங்க. அப்ப அந்த காலகட்டத்தில் அந்த சீர்திருத்தத்துக்கு ஏன் இன்னைக்கு நீங்க பண்ணலைங்கிறது என்னோட கேள்வியா இருக்குல்ல. சார், இன்னொரு விஷயம் என்னன்னா சார், இந்த காலத்துல இருக்கக்கூடிய இந்த மாணவர்கள்லாம் சீர்கெட்டு போறதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் அவங்களுடைய பெற்றோர்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குல்ல. பெற்றோர்கள் பொறுப்பு இல்லாம இருக்காங்க, அவ்வளவுதான். அன்னைக்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல கொண்ட உடகுல என்னமா சொல்லி விட்டாங்க, கண்ணை மட்டும் வச்சுட்டு உரிச்சு எடுப்பாங்க. நிஜமா என் அம்மா அப்பா எல்லாம் அப்படிதான் சொல்லியிருக்காங்க. பட் இப்ப என்னன்னா யாரை கேட்டு நீங்க கை வச்சீங்கன்ற அளவுக்கு ரொம்ப கேக்குறாங்க. அதனாலேயே ஒரு மாதிரி ரொம்ப அடிச்சு போடுறாங்க. அன்னைக்கு ஒரு புள்ளியோட முதுகுல பாலமா இருக்கு. கரெக்ட். அது எப்படி ஒத்துக்க முடியும்? எம்புட்டு புள்ள நீ எப்படி அடிப்ப? எக்ஸ்ட்ரீம்னா டு தி கோர், இல்ல கண்டுக்கவே இல்லைன்னா அதுவும் டு தி கோர் அப்படி. அது சரி இல்ல, கண்டிக்கிற முறை இருக்கு, அது ஒரு அளவு இருக்கு. அதுல அன்னைக்கு ஒரு பையனை லேட்டா வந்தான்னு சொல்லி தோப்பு வரம் போட வச்சு செத்து போயிட்டான். 8வது படிக்கிற பையமா, திரும்பி கிளாஸ் ரூம் ஸ்டார்டே ஆகல, பேசிக்கிட்டு இருந்தான்னு சொல்லி முட்டி போட வச்சிருக்காங்க. சில டீச்சர்ஸ் வந்து பேசுற விதம்லாம் அண்டர் 18, அதாவது அவங்க அண்டர் 18 வந்து 18+ உடைய கேள்வியெல்லாம் அவன்கிட்ட கேட்குறாங்க. பட் அவங்களுக்கு அது புரியல. அந்த பசங்களுக்கு அன்றாட பேசிக்கிட்டு தானே இருக்கும், எல்லார்ட்டையும் பசங்கள்ட்ட எல்லாம் பழகிட்டு தானே இருக்கும். ஸோ அதுவும் தப்பு. ஆனால் பள்ளியோடத்தில் வந்து மாணவர்கள், என்னுடைய அருமை மாணவர்களே, நீ கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டாதான் கோயிலுக்கு போய் நீ சைட் அடிக்க தான் போறேன்னா அது வேற, அது உன்னுடைய புறம். அது நீ கோயிலில் வந்து சாமி தான் கும்பிட்டாலும் நான் கம்பல் பண்ண முடியாது. நீ இப்படி ஏக வச்சுட்டு சைட் அடிச்சுட்டு உட்காந்துனா எனக்கு என்ன தெரிய போகுது, சாமிக்கு என்ன தெரிய போகுது? அது பள்ளியிடத்தில் போய் இந்த 1st கிளாஸ்ல உட்காந்துருப்பாங்க. வாத்தியார் என்ன படம் நடத்தினாலும் சசிகலா பேட்டி விடுகளோடு பண்ணிச்சுல
அப்படி டோட்டல் டேமேஜ் பேட்டியே, சசிகலாமா கொடுத்த பேட்டியை. அது மாதிரி ஸ்கூலுக்கு போயிட்டு தலையை ஆட்டிட்டு அது கேள்வி கேட்டால் பேன் எந்திரிச்சு நிற்பாங்க. நான் அப்படி பண்ணியிருக்கேன். அதிக பிரசங்கம் தானே பண்ணுவாங்க. அது மாதிரிலாம் எல்லாம் பள்ளியோடம் போயிருக்கிறது படிக்க. ஒரு விஷயம் நான் இன்னும் சொல்லுவேன், கற்பிக்கப்படாத கல்வி அது கல்வியே இல்லை. ஒரு விஷயம் நீ எனக்கு டீச் பண்ணணும், எனக்கு அது புரியணும், நான் பரீட்சை எழுதணும், அதை வச்சு டெவலப் பண்ணணும், இதான மெஷர்மெண்ட்டு. அப்போ மாணவர்கள் வந்து சேடகுடமா இருக்காங்கிறத வந்து ப்ரமோட் பண்ணுறது நல்ல விஷயம் இல்லைல்ல. நானும் சொல்கிறேன், 118 தானே, ஸ்கூல் டீச்சர்ஸ் திட்டுறான், இல்லை பள்ளிக்கூடத்தை உடைக்கிறான்னா போலீஸ் விட்டு ஹேண்ட் ஓவர் பண்ணுங்க. ஜொனல் ஜஸ்டிஸ், ஜொனல் போர்டா எதுக்கு இருக்கு? இல்ல பேரண்ட்ஸ் கூப்பிட்டு நம்ம எதனா வார்னிங் கொடுக்கலாம், ஏதாவது பண்ணலாம், சஸ்பெண்ட் பண்ணலாம். நம்ம இது பள்ளிக்கூடமா நடத்துறது இல்லையா? ஸ்கூல 4 பொறுக்கி பசங்களை வச்சுக்கிட்டு எப்படி நடத்துறது? இதோட ஒரு படி நீங்க மேல போயிருக்கு. எங்க கன்னியாகுமரியில பாத்தீங்களா இல்லையா? ஸ்கூல் பிள்ளைங்க ஸ்கூல்லே தண்ணி அடிக்குது, எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க, டீச்சர்ஸ் எல்லாம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. என்னடா கேட்டா பள்ளிக்கூடத்துல தண்ணி அடிக்கல, வெளில தான் தண்ணி அடிச்சுன்னு எழுதி வாங்கியிருக்காங்க. பார்த்தா வீடியோ சோசியல் மீடியாவில் வைரல் ஆன சொல்லிட்டு கடைசியாக அந்த பள்ளிக்கூடத்து ஹெட்மிஸை சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. அப்போ அன்னைக்கேல கூட்டிட்டு இந்த முடிவு எடுத்துருக்கணும், ஜொனல் போர்டில் பிடிச்சி கொடுத்துருக்கணும். அவங்க அப்பா அம்மா விட்டுதா அவன் பிள்ளைய கூட்டிட்டு போ, போதையில் இருக்க கூட்டிட்டு போ, எங்க பள்ளிக்கூடத்து பேரை ஏன் கேட்கறேன்னு கேட்டிருக்கு. இதே ஒரு பிரைவேட் பள்ளிக்கூடத்தில் பள்ளிவா நீ? தனியார் பள்ளிக்கூடத்துல நீ பள்ளிவாத மட்டும் சொல்லுங்க. முறைச்சிருவியா? அபராதம். லேட்டா வந்தியா? அபராதம். வீட்டு படம் எழுதலையா? அபராதம். ஃபைனு தந்தி அறுந்துடும். அதான் தனியார் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பல, சொப்பு போட்டு அதை போட்டு பவுடர் போட்டு ஷூ பாலிஷ் கையிலேயே வச்சுட்டு போடுறாங்க. ஏன்னா ஷூ கிளீனா இருக்கணும். சார், இப்ப நீங்க சொன்ன மாதிரி இந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து தான் இந்த மாதிரியான வீடியோக்கள்லாம் ரிலீஸ் ஆகுதுன்னும் போது பாக்குற பார்வையாளர்களுக்கு எப்படி இருக்கும்? நம்ம பசங்களை கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிக்க வச்சா இதுங்களும் இப்படிதான் ஆகும்ன்ற மாதிரி தானே யோசிப்பாங்க. இது ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ராட்டஜியா இருக்கே சார். ஆமா, ஸ்கூலுக்கு கவர்மெண்ட் ஸ்கூல் அட்மிஷனே இல்லாம போயிட்டுமா. அதுக்கு சில ஆசிரியர்களும் பள்ளிக்கூடத்துல உதவியாக இருக்காங்க, தனியார் பள்ளிக்கூடத்துக்கு. ஏன்னா இவங்க மாமா மச்சான் தான் ஸ்கூலே நடத்துறாங்க தனியார் பள்ளிக்கூடத்தை. கரெக்ட். இங்க பாருப்பா, இங்க அட்மிஷன் போற லட்சணத்தை பாரு, இங்க பாருப்பா, இப்படிதான் இங்க பள்ளிக்கூடம் இப்படிதான் இருக்கும். பயில பாரு, ஓடி கடத்தல் என்னானுலா ஓடிட்டு இருக்கானுலா ஓடிட்டு தான் இருப்பான். படிப்பெல்லாம் நல்லா இருக்காது, உங்க வீட்டுக்கிட்டே போட்டுக்கிட்டு பாத்துங்க அப்படின்ற லெவல்ல பிள்ளைங்களை அனுப்பிடுற நிலை இருக்கு. பிள்ளைகள் அப்படிதாம இருப்பார்கள், விரட்டிட முடியுமா? உங்க வீட்டு பிள்ளை இருக்கு, உங்க வீட்டுல வந்து தண்ணியா போட்டு வீடியோ அடிச்சு உடைக்கிறானா வீடியோ எடுத்து வெளியிடுவீங்களா? சொல்லுங்க. அப்ப உங்க வீட்டு பிள்ளைன்னா ஒண்ணு, அடுத்த வீட்டு பிள்ளைன்னா என்ன? அவனை வந்து நிலைப்படுத்தி அவங்க அப்பா அம்மா கூப்பிட்டு கவுன்சிலிங் கொடுத்து, சில சைக்காட்டிஸ்ட் கவுன்சிலிங் தான் கொடுத்து அவனை நல்வழிப்படுத்துறது தானம்மா ஒரு அழகு. அந்த டான்கிற படத்துல எஸ்.ஏ. சூர்யா சொல்லுவாரு, பெரிய டார்ச்சர் பண்ணுவாப்புல சிவகார்த்திகேயன். கடைசி அந்த கழுத்துல பெல்ட் எல்லாம் போட்டு உட்காந்துருப்பாரு அவர். அது காரணமே இவன் தானே. சரிடா, இந்த எக்ஸாம் எழுதிட்டு போட, இது ஷூட்டிங் கிட்டிங் தேவைன்னா வந்து எடுத்துக்கிட பள்ளிக்கூடத்தில் காலேஜில் அப்படிம்பாரு. இல்லை சார், என் வாழ்க்கையை கெடுத்துருவீங்கன்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லுவோம், செய்ய மாட்டோம் போல அப்படிம்பாருல்ல. அதுதான் ஒரு ஆசிரியரோட நிலைப்பாடு. 1000 அப்பாவுக்கு சமம் ஒரு வாத்தியார், 1000 அம்மாவுக்கு சமம். நீங்கள் அது எனக்கு 2 பக்கமே குறை இருக்கிறதா நினைக்கிறேம்மாமா. பெற்றோர்கள் வந்து இந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் பெற்றோரை கூப்பிட்டு சொல்லணுங்க. சொல்றதையும் ஜாக்கிரதையா சொல்லணும். சில பேர் எமோஷனல் போய் சூசைட் பண்ணிக்கிடுவான். ஐயோ நீ வேற பெரிய 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 பேஜாரா இருக்கவங்களோட. அதனால பார்த்து அதை கவனமா ஹேண்டில் பண்ணணுமா. குழந்தைகள்ல அப்படித்தானே நீங்க டீல் பண்ணணும். பள்ளியோடத்தை எதிர்த்து முறைச்ச பிள்ளைங்கள் வாழ்ந்ததாக எனக்கு தெரியவில்லை. பள்ளியில முறைச்ச பிள்ளைங்க எல்லாம் பெருசா டெவலப்மெண்ட் இல்லை. பள்ளியோட எங்கேயுமே பொறுத்து போறது தானமா வெற்றியே அடையலாம். பள்ளியோடத்துல ஆசிரியர்கள் நல்லா விமரமா பாடம் நடத்துங்க. பொறுக்கியாக வரைக்கிட்டு போட்டோம். 10 மாணவன் தேர்னா உங்களால தேறிட்டு போட்டுமே, வாழ்த்துவான்ல உங்களை. நல்லா இருக்கிற நீ நல்லா இருக்க காரணம் பள்ளியோடம் தான் சொல்லுவான்ல. தொடர்ந்து பேசுவோம். நன்றி சார்.